வணக்கம். நம்ம ஜனநாயகத்தோட ஆணி வேரே வாக்குரிமை தான் இல்லையா? ஆனா அந்த உரிமையே ஒரு பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பொழுது என்ன ஆகும்? இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். கோடிக்கணக்கான வாக்காளர்களோட வாக்குரிமை எப்படி ஆபத்துல இருக்குங்கிறத மையமா வச்சு இந்த விஷயத்தை அலசுவோம். முதல்ல இந்த எண்ணைய பாருங்க, 27 லட்சம். இது வெறும் நம்பர் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. இங்க விஷயம் என்னன்னா, இவங்க ஓட்டு போட தகுதி இல்லாதவங்கன்னு யாரும் சொல்லல. அதுதான் பிரச்சனையே. கரெக்டா எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நடைமுறை சிக்கல்ல இவங்க மாட்டிக்கிட்டாங்க. உண்மையா சொல்லணும்னா, இந்தியாவோட தேர்தல் வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. சரி வாங்க, இதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு ஆழமா பார்ப்போம். இந்த நெருக்கடியோட ஆணிவேர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கலாம். அதாவது மக்கள் தங்களோட அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற நிலை மாறி அரசாங்கமே தனக்கு வேண்டிய வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோமா? பராகாலா பிரபாகரோட இந்த வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது ஏதோ ஒரு சின்ன நிர்வாக தவறு இல்ல, இது நம்ம ஜனநாயகத்தோட அடிப்படை கொள்கையே மாற்ற ஒரு முயற்சி அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லுது. சரி, இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த மக்களை ஒரு நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளுற அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த 27 லட்சம் பேரும் தகுதி நிர்ணயம், அதாவது அட்ஜுடிகேஷன்ங்கிற ஒரு சிக்கலான ப்ராசஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, ஆனா இந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு இப்போ நேரமே இல்ல. இதனால அவங்களால இந்த தேர்தல்ல வாக்களிக்கவே முடியாது. ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனுக்கும் இது ஒரு பெரிய போராட்டம். யோசிச்சு பாருங்க, உங்க பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக மார்க் செய்யப்படுது. திரும்பவும் உங்க ஆவணங்களை கொடுத்தும் நீங்க யாரு நிரூபிக்கணும், அதுக்காக நீண்ட கியூல நிக்கணும். இதெல்லாம் எப்போ நடக்குது? கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி. சரியான நேரத்துல இது முடியலனா அவ்வளவுதான், அந்த தேர்தல்ல உங்க வாக்குரிமை போயிடும். யோசிச்சு பாருங்க, தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன? ஒரு நடுநிலையான நடுவர் மாதிரி தேர்தலை நேர்மையா நடத்துறது தானே. ஆனா இப்போ அவங்க அரசாங்கத்துக்கு சாதகமா செயல்படுறாங்களோன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. தேர்தல் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையே இது மொத்தமா அசைச்சு பாத்துரும். சரி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. இது ஏதோ நிர்வாக குளறுபடியா, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களை குறி வச்சு இது நடத்தப்படுதா? வாங்க பார்ப்போம். சிவில் சமூக குழுக்கள் சேகரிச்ச டேட்டாவை பார்த்தா இது எதேச்சியா நடந்த மாதிரி தெரியல. ஒரு குறிப்பிட்ட ரொம்பவே கவலைக்குரிய ஒரு ட்ரெண்ட் இதுல தெரிய வருது. இந்த டேட்டா சொல்றத பாருங்க. வாக்குரிமை பறிபோகம் ஆபாயத்தில் இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட 95% பேர் யாரு தெரியுமா? சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவங்க. இது ஒரு திட்டமிட்ட நகரவா இருக்குமோங்கிற சந்தேகத்தை இது வலுவா எழுப்புது. இதோட அரசியல் தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. பல தொகுதிகள்ல போன எலெக்ஷன்ல ஜெயித்த வேட்பாளரோட வெற்றி வித்தியாசத்தை விட இந்த மாதிரி நீக்கப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். அப்போ இந்த நீக்கம் தேர்தல் முடிவுகளையே மாத்தி எழுத வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த மேற்கோள் ரொம்பவே ஆழமானது. ஒரு குடிமகனை நேரடியா எதுவும் செய்ய முடியலனா அவரோட குடியுரிமையை இல்லாம ஆக்கிடுங்க. அதாவது ஒருத்தரோட வாக்குரிமையை பறிக்கிறது மூலமா அவரோட அரசியல் அடையாளத்தையே அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கொடூரமான பார்வையை இது காட்டுது. இது எல்லாமே தனித்தனியா நடக்கல. நம்ம ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அமைப்புகளே கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. இந்த டைம்லைனை பாருங்க. எப்படி நம்ம பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்னொன்னா பலவீனப்படுத்தப்பட்டிருக்குன்னு புரியும். தேர்தல் ஆணையம் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லைங்கிற நிலைமை, அவங்களுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது, கடைசியா உச்சநீதிமன்றத்தால கூட தலையிட முடியல. இது ஒரு ஆபத்தான போக்கு. அதாவது ஒரு தப்பு நடந்தா தட்டி கேட்க வேண்டிய பார்லிமெண்ட்டும் சரி, கோர்ட்டும் சரி, இந்த 2 அமைப்புகளும் சரியா செயல்படாததால மக்களுக்கு நியாயம் கேட்க வேற வழியே இல்லாம போயிடுச்சு. அப்போ எல்லா அமைப்புகளும் கைவிரிச்சிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்றது? இப்போ நாம பார்க்க போறது தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்துற பொறுப்ப இனிமே நாம அரசியல் கட்சிகள் கிட்ட விட முடியாது. மக்கள், அதாவது சிவில் சொசைட்டி தான் இந்த பொறுப்பை கையில எடுக்கணும். மக்கள் தலைமையிலான ஒரு பாதுகாப்பு இயக்கம் இப்படிதான் இருக்கும். டேட்டாவை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறது, தேர்தல் நடக்கும் விதத்தை கண்காணிக்கிறது, அமைதியான வழியில போராடுறது, அப்புறம் எல்லா அமைப்புகளையும் வெளிப்படையா இருக்க சொல்லி கேள்வி கேட்கறது. இது மூலமா தான் நாம மறுபடியும் தேர்தல் நேர்மையை நிலைநாட்ட முடியும். அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு ஓட்டு ஏதோ ஒரு நடைமுறை காரணத்துக்காக இல்லாம போயிடுச்சுன்னா அப்பவும் அது ஒரு உரிமைதானா? ஒரு உரிமைங்கிறது வெறும் காகிதத்துல இருக்கிற வார்த்தையா, இல்ல அதை நம்ம நிஜமா பயன்படுத்த முடியறதுல இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த கலந்துரையாடல பங்கெடுத்ததுக்கு நன்றி.